Hi friends, welcome to Sujata Nalapagam. இன்னைக்கு ஒரு சூப் ஒன்று நல்ல அருமையான சூப் சொல்லி கொடுக்குறேன். இது வந்து கற்பூரவள்ளி இலையை போட்டு சூப்பு பண்ணலாம். இது வந்து சின்ன குழந்தைங்களுக்குலாம் சளி ரொம்ப அடிக்கடி பிடிக்கும். இந்த மாதிரி சூப் பண்ணி கொடுத்தீங்கன்னா சளி வந்து தன்னால் கலைஞ்சு வந்துடும். ஒரு 10-15 கற்பூரவள்ளி எடுத்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. குக்கரில் 1 by 1 போடலாம். பூண்டு ஒரு 10-15 பூண்டு, சின்ன வெங்காயம் ஒரு 10 சின்ன வெங்காயம், உருளைக்கிழங்கு ஒரு உருளைக்கிழங்கு எடுத்து தோல் சீவிட்டு இந்த மாதிரி ஸ்கொயராக கட் பண்ணி வச்சு அதையும் போட்டுக்கோங்க. இந்த உருளைக்கிழங்கு எதுக்காகன்னா திக்னஸ், சூப் வந்து திக்னஸ் கொடுக்கும். நம்ம அந்த கார்ன்ஃப்ளவர் அதெல்லாம் கரைச்சி விட வேண்டாம். திக்னஸ்க்காக நான் இதை போடுறேன், அவ்வளோதான். அதோட மிளகு 1 ஸ்பூன். எத்தனை பேர் இருக்காங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். நான் இப்போ 2 ஸ்பூன் போடுறேன் 4 பேருக்கு. ஒரே ஒரு ஜீரகம். இதுக்கு உப்பு வந்து ஒரு 1 ஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க. கல் உப்பு தான் நான் போடுறேன், அதுதான் நல்லாயிருக்கும். கல் உப்பு போட்டு தண்ணி விட்டு குக்கரில் வந்து ஒரு 3 விசில் விட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். இங்கே பாருங்கள், வேக வச்சு எடுத்தாச்சு. 3 விசில் இல்லைனா 4 விசில் வேக வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா ஆற விட்டுட்டு மிக்சியில் நல்லா மேஷ் பண்ணி நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இதை இது இப்போ நல்லா ஆறிடுச்சு. மிக்சியில் நல்லா மையாக அரைச்சி எடுத்துட்டேன். இதை வந்து இப்போ குக்கரில் விட்டு நல்லா ஒரு கொதி விட்டு இறக்கிடலாம். இது நல்லா இப்போது பொங்கி வருது சூப்பு பாருங்க. நல்லா கன்சிஸ்டன்ட், நல்லா திக்னஸ் வந்திருக்கு பாருங்கள். ஸோ இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் பட்டர் இல்லைன்னா நெய் விடலாம். நல்லா சுட சுட இருக்குது. ஈவினிங் டயத்தில் டீக்கு பதிலாக ஒரு இதை போட்டு குடிச்சிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நல்லா இருக்கும். என்னோட சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர்